ஒண்ணு அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனது கடையில வந்து 6 பிளேட் பிரியாணிய வந்து யாரு சாப்பிட்டு முதல்ல காலி பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து 1,00,000 பரிசும், 2வது வந்து 50,000ம், 3வது வந்து 25,000 பரிசு குடுக்கறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதை அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அந்த போட்டியில வந்து கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே கண்டெய்னர் இருக்கும்ல, ரயில்வே பெட்டி. அதே செட்டப்ல வந்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்குது. அங்க தான் அந்த போட்டி ஒண்ணு நடந்திருக்குதுங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 3 பிரைஸ் வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ்ன்னு ஒருத்தரும், 2வது வந்து கணேசமூர்த்தி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கிரண் அப்படிங்கிறவர் வந்து கலந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்து ஏன்டா இந்த கணேசமூர்த்திய மட்டும் பத்தி பேசுறீங்க? அப்படின்ற மாரி கேட்கலாம். இதுல என்ன நடந்திருக்குன்னா, அவரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவரு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உடனே தான் என்ன அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்லாம் விசாரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட சோகத்த வந்து வெளிப்படையா சொன்னாருங்க. என்ன அப்படின்னா, என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா